நவம்பர் 18, 2022 காலை 11 மணிக்கு ஒரு ராக்கெட்டை இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து. ஸோ இந்த ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்புமிக்க ராக்கெட்டாக இருக்குது. அந்த ராக்கெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ராக்கெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் எஸ் அப்படிங்கிறது. அந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரராம் அப்படிங்கிறது. இந்த பிரராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் அப்படிங்கிறது அர்த்தம், அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ராக்கெட் எதனால் ரொம்ப சிறப்புமிக்கிறதா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன ஆரம்பமாயிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே நினைவுக்கு வர்றது எலான் மஸ்க். இந்த எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் 2002 இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ராக்கெட் லான்ச்சை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில், அதாவது அமெரிக்காவில். ஸோ இது மாதிரி இந்தியாவில் ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட டைஅப் வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ராக்கெட்டுக்கு பேர் தான் விக்ரம் எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் இது ஒரு ஆரம்பமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பேர் ஸ்கைரூட். ஸோ இந்த ஸ்கைரூட் அப்படிங்கிற கம்பெனி 2018 ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ ஸ்டார்ட் அப்னாலே நமக்கு தெரியும், மிகச்சிறிய முதலீடில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ இதை பார்த்திங்கன்னா பவன் சந்தனன், பரத் டக்கா அப்படிங்கிற 2 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இந்த பவன் சந்தனன் அப்படிங்கிறவர் இஸ்ரோவில் ராக்கெட் இன்ஜினியராக இருந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினராக மாறியிருக்காரு. ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணிவிட்டு கோஃபவுண்டர் பவன் சந்தனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மாதத்துக்கு 2 சேட்டிலைட்டை நாங்கள் கன்சிஸ்டன்சியாக லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ரீயூசபிள் பூஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது ஸ்பேஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனியில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பூஸ்டரை யூஸ் பண்ணி ராக்கெட்டை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்களும் ரீயூசபிள் ராக்கெட் இன்ஜின்ஸையும் பூஸ்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் அவங்ககிட்ட போயிட்டுருக்கு. இந்த விக்ரம் எஸ்ஸில் 3D பிரிண்டரால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸோட நெக்ஸ்ட்டு லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விக்ரம் எஸ் ராக்கெட்டோட இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் தான் டெஸ்டிங்கெல்லாம் பண்ணி இப்போயே சென்ட் பண்ணிட்டாங்க. நவம்பர் 18, 2022 காலை 11 மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இந்த விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்ரம் எஸ்ஸோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ஹைட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545 கிலோகிராம் வெயிட்டாக இருக்குது. இந்த ராக்கெட் லான்ச்சிலேருந்து இந்தியா அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இஸ்ரோவோட டைஅப் வச்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி நம்ம நாட்டிலையும் ஸ்கைரூட் அப்படிங்கிற கம்பெனி மேலும் வளரணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆவலாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கண்டென்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.